நம்ம இன்னைக்கு குக்கரில் ஈஸியாக டேஸ்டியாக ஒயிட் பிரியாணியும் ஒயிட் சால்னாவும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஒயிட் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது முங்குற அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா நாம் ஒயிட் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஒயிட் பிரியாணியில் காரத்துக்கு நாம் மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் தேவையான அளவு மிளகாய் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்தளவு கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், புதினாவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு வரும், அந்தளவு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தாச்சு. இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நாம் இந்த பிரியாணியில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் அதுக்கு பதில் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒயிட் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் எடுத்ததுனால 2.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போவே நாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போ இதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சிக்கலாம், விதைகளை நீக்கிட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். ஒரு விசில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு ஒயிட் பிரியாணி சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடியில் எதுவுமே பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஒயிட் சால்னா ரெடி பண்ணிடலாம். இப்போ பிரியாணியை மூடி வச்சிடலாம். ஒயிட் சால்னா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய பல் பூண்டு, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு,
ஒரு 7 முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நாம் ஒயிட் சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு. நான் இப்போ அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ஆகத்தண்டியும் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு சால்னா எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஒயிட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் நல்லா சால்னாவை கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான கமகமன்னு வாசனையோட ஒயிட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் பிரியாணியோட இந்த ஒயிட் சால்னா வச்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெவியான சாப்பாடு தேவையில்லை, சிம்பிளாக இருக்கணும் ஆனால் வாய்க்கு ருசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப இதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை, ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.